போடல சொல்ல யாரு நம்ம நாட்டை தேடி நம்ம அரண்மனை நாடி உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் வந்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்துக்கிறாங்க நம்மளை தேடி. எதுக்கு வந்துக்கிறான்னு தெரியல. போடா தங்கச்சி தொட்டுதான் பேசுவியா? கையடியாப்பா வந்துட்டாங்க. அம்மாவுக்கு சூழ உட்கார வை. ஆமா உட்கார வைக்க ராஜ மரியாதை நடக்கும். நந்தியா? நான் நந்தியில மந்தி. அண்ணியா என்ன நீ சொல்ல நீ உட்காருங்க. நிக்க கூடாது. எங்க அண்ணி அம்மா மரியாதை கொடுக்கும். அண்ணியர் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணனீட தேவியவே நானும் கட்ட நாய, மரியாதை கட்ட நாய, ஈரம் கட்ட நாய, குந்த குடிசை இல்லாத நாய, படுக்க பாய் இல்லாத நாய, இவெல்லாம் பொண்ணுக்காக வந்துட்டா அவளுக்கு நான் பொண்ணு கொடுக்கறதான். ஏன் இன்னும் மோன மோனன்றீங்க? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க அவன் அவனா சொல்லி போறான். எனக்கு அறிவு இல்ல. என் பொண்ணு அம்மா அழுவ அண்ணன் அண்ணன் விட்டு இதை வைக்க சுடுகாட்டில் கிடக்கணும். அவனு அவன் மேல என்ன எங்க அண்ணன் அவன் மேல என்ன பாத்தியா? வெறும் கொட்டை தான் கட்டிக்கிறான். அவன் ரெண்டு கொட்டை தவிர வேற இன்னும் ஒண்ணு கிடையாது. ஐயா ஏ குண்டாமணி நீ யாரு பேசுறீ? யாரு பேசுறீ? யாருக்கு உங்க குடும்பத்தை என் குடும்பத்துக்கு நீ யாரும் வராத. உங்க குடும்பத்துக்கு நான் வைத்தேன். நான் உனக்கு கூட்டு சண்டைக்கு வைல எதுக்கு வைத்தேன்? ஏன் பணக்காரங்க எங்க கேமரா சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் அம்மா கேமரா வச்சுக்கிறானுவ. அப்ப கூட இல்லைங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு தப்பா, ஒரு வருஷம் தவறாத, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 1 கோடி ரூபாய் கட்டா கட்டி கொண்டு வந்து திருப்பதியில உண்டியில போடுறான். அவன் யாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவனும் ஒரே ஒரு ஏன் நடிது வம்பா போச்சு இரு. அண்ணி என்ன அங்க போய் பேசுறீங்க? நீ உட்காரு. ஓ என் பேர் வேற இது. ஐயா 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 என் பெருமை அண்ணி தான் பேசும். அண்ணி யாரு? அண்ணி பக்கத்து நாய, கெதி கட்ட நாய, விதி கட்ட நாய, படுக்க பாய் இல்லாத நாய, குடிக்க தண்ணி இல்லாத நாய, பொண்ணுக்காக மூஞ்சி எடுத்துக்கினேன். உன் மூஞ்சில பேச கைய வைக்க. நான் கேட்கிற கேள்வி பொண்ணே கேட்க கூடாது. யாரா இருந்தாலும் இந்நேரம் என் மூட்டை போட்டு விட்டு அப்பால போயிருக்கணும். நான் கையிட்டு பேசுற பொண்ணாட்டி நான் கிடையாது. சண்டைக்கு போற பொம்பளை நான் இல்ல. ஆமா நான் யாரு? நான் அப்படியே அடக்கி பேசுற பொம்பளை நம்ம. ஆமா ஆமா நீ ஒரே ஆள் இந்த ஊர்ல இருந்தனா ஒரே பொம்பளை கூட உங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. அப்படியே கம்முன்னு போடுவாங்க. நீ போடா வாங்க போட்டாச்சு யோசிக்கும். போடா மேல பீவாரமுள்ள வித்துட்டான். அடி கட்ட வெட்ட வந்தான். அந்த பீவாரம் கட்டையை விடுற இவன் போட்டாச்சு. இவன் பேசுறான்.
ஓ அண்ணி 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 அங்க போய் நான் நீட்டிட்டா கை நீட்டி பேசுறீங்க. அட நீ உட்காரு. உன் பெருமையை இந்த எருமைகிட்ட சொல்றாங்க. ஓ என் பெருமையா? ஆமாடா டேய், என் பெருமையை எங்க அண்ணிக்கு தான் தெரியும். எங்க அண்ணி தான் அப்படி பேசும். ஐயோ 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 எங்க அண்ணி. நீ உட்காரு நீ. பச்சை நின்னு பேசுறது உட்காரு. யாரெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படியே ஐயா அண்ணியாரே ஜங்கிள் அண்ணியாரே கொண்டே வரு கொண்டே போட்டுக்கிறனாக பூரா கிழிச்சுட்டாங்க. வக்கீல் அந்த நாய் குத்த குடிச்சல அதை பிறகு பாயில் அந்த நாய் எல்லாம் பொண்ணுக்காக வச்சான். மான கட்டம் மரியாதை கட்டம் நாய கீழ் கட்டம் நாய எனக்கு வர எரி அம்மா பொண்ணு அண்ணே நீ என்ன பேசுற மாதிரி இருக்கே? உட்காருங்க. ஏய் அப்படி இறந்து நீ அப்படி இறந்து நீ அப்படி இறந்து நீ ஈஸ்வர கையில ஓடு ஓடு அப்படி இறந்து நீ அப்படி இறந்து நீ ஆத்தா மலை நீடி ஆத்த மழை நீடி. ஆமாண்டா இவ பொம்பை ஆம்பியாகட்டும் ஒரு நாள் கூட வாழல. ஐயா எதனா கேள்வி கேட்பது நீ காளியா போ மாரியா போ காய்ச்சி காமாட்சியா போ காய்ச்சி விசாலாட்சியா போ விசாகப்பட்டி விசாலாச்சியா போ விசாகப்பட்டினம் அந்த மாதிரி ஆம்பியாகட்டும் வாழாத நாய் இவ மரிபால வச்சு நாய் வேலை இவ ஐயா எங்கடா கோகோடு வச்சாலும் அங்க போயிடுவான். யாரு? ரெண்டு போடுவான். ரெண்டு பொண்ணு வீட்டுல தனியா கிடக்கும். எங்களை கொண்டு போயிட்டு வச்சு படிச்சான்னா அங்க போடுவான் அந்த விநாயகன். அவன் பொண்ணுக்காக வந்தால பொண்ணு உன் பொண்ணு எப்ப மாசமா வருது? கோகோடு தின்னு அவன் மாசமா ஆயிடுறான். கரிச்சிச்சு நாய ஊர்ச்சிச்சு நாய கரிச்சிச்சு நாய ஊர்ச்சிச்சு நாய உலகச்சிச்சு நாய நாடுச்சிச்சு நாய நகரச்சிச்சு நாய மானகட்ட நாய ஈரங்கட்ட நாய மரியாதை கட்டுப்படும். என்ன என் பக்கம் கை நீட்டி மாநகர மரியாதை கட்டினாயா? என்ன ஜாலி ஜாலியா பேசுற? என்ன யார பத்தி பேசுற? நம்ம வந்த விஷயத்த சொல்லு. என் அம்மா சில்லுடுறா அம்மா நாங்க ரெண்டு பேரும் ஏன் வந்திருக்கோம் தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் ஏன் வந்திருக்கோம் தெரியுமா? ஏமா மச்சான் இந்த பையா யோ என் மகன் விநாயகனுக்கு உன்னுடைய மகள் சித்தி புத்திய பெண் கேட்க வந்துக்கிறோமா? ஆமா நான் எதுக்கு வந்தீங்க? பொண்ணு கேட்க. ஏமா சப்பகால மாப்பிள்ளை கைய போட்டு நான் பெண் தருவேன். சப்பகாலி 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 சப்ப 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 ஒரு சொம்ப சப்பகால மாப்பிள்ளை கைய போட்டு ஓடி குடிக்காடி ஓடி ஓடி அம்மா ஆயு இருந்தாலும் உனக்கு அண்ணம்மா ஐயாமா மச்சான் அப்படியே பவுனா மாத்தி நிக்கிற பாரு பவுனா மச்சான் பொண்ணு தர முடியாதியா? ஏமா மச்சான் பொண்ணு தர முடியாது. பொண்ணு தர முடியாது. வேணாம் மச்சான் என் முகத்தை பார்த்து எதுக்கு சொல்லு மரியாதையா பொண்ணு கொடுக்க முடியாது. உன் அண்ணன் முகத்தை பாருமா. தொட்டு பேசாத ஏமா இருக்கட்டுமா? ஐயா நீயே பொண்ணு கொடுக்கணும்னா யாரு? என் மகனுக்கு யாருமா தருவாங்க? ஐயா ஏமா உன் மாப்பிள்ளை அப்படியே அழைவு மாப்பிள்ளை சரி. பொண்ணு கேட்க வந்து ஏமா பொண்ணு ஏமா நம்ம சொந்தம் பொண்ணுக்குள்ள ஒண்ணு இந்த மாதிரி மரியாதை கொட்டு முடியா பேசி வந்துக்கிறேன். என்ன ஆமா நான் உன் கூட்டு கொண்டு வந்தேன். ஏமா இருக்க வேணாமா? என் பொண்ணுகிற அழகுக்கு இவன் ஏய், பொண்ணு தர முடியாதா? தர முடியாது. அண்ணா ஆண்டி பண்டாரு. பொண்ணு தர முடியாதியா? இங்கயா ஐயா ஆமா ஐயா பண்டாரா? நீ சொல்லு பாப்பா. பொண்ணு கொடுக்க முடியாது. ஏனாமா அண்ணன் வந்து சும்மா போக கூடாதுமா? ஏன்? ஏமா நீ என்ன தரத்துல இருக்கிற? ஏமா இருக்கிறது சுடுகாடு சுடுகாடு. கையில இருக்கிறது ஓடு நீ வச்சுக்கிறது மாடு இருக்கட்டும். என் பொண்ணு வந்து எங்க வாழும்? அம்மா. சுடுகாட்டியா அம்மா, வாழும்? அம்மா, ஐயா. என்ன ஒருத்த கேவலமா பேச உன்ன பேசுறமா? ஐயா. எல்லாரும் பேசுறாங்க. மூத்த மகன் இருக்கா, சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. என் பொண்ணு அடி எடுத்து வச்சா உன் மாப்பிள்ளை அடி எடுத்து வைக்க தகுதி இல்லாத மாப்பிள்ளை டேய் அம்மா என்ன தலையாட்ட முடியும்? இப்ப தகுதி இல்லைனாலும் புள்ள கை. சரி. பெண் கொடுக்க முடியுமா முடியல? பொண்ணு கொடுக்க முடியாது முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. உன் பொண்ணு யோகியமா? உன் பொண்ணு யோகியமா? அவ கண்டு கால குட்டு சுத்தி கொண்டவா நான் சுத்திடுவான். சரி, சரியா? பொண்ணு லட்சணம் கேளு. பொண்ணு ரொம்ப அழகா கண்ட காலு குட்டு சுத்தி கொண்டவனா. ஐயா, ஆமா ஆமா மாப்பிள்ளை தான் அப்படி இருப்பா. அவன் மாவட்டம் அந்த மாதிரி வருவான். ஓடு ஓடு தரணும் சொல்றியா? ஓடு ஓடு தரணும் சொல்லுமா? ஓடு ஓடு தரணும். போய் ஆண்டி பண்டாரா. போய் பண்டாரா. ஓடு நான் ஓடு தரணும் சொல்லுமா? நீ தான் ஆண்டி பண்டாரா. சுடுகாடு ஓடுகாரீங்களா? போய் ஆண்டி பண்டாரா. என்னடி மணி வர்றா?
பொண்ணு தரேன் சொன்ன மாதிரி இருக்குது. நான் திருப்பி பொண்ணு வேணாம். பொண்ணு போய் போயா போயா போய் ஆண்டி பண்ண போயா. அவ போயானா பொண்ணு கொடுக்க மாட்டியா? பொண்ணு தர முடியாதியா? பொண்டாட்டி ஊடு ஊடா கூட்டி கொடுப்பேன். யா பொட்டா அது மாதிரி போயா போய் ஆண்டி பண்ணறோம். பொண்டாட்டி வச்சு வாய் தெரியாது கம்ப்ளீட் பண்ணிடு. இவன் பொண்ணு கேக்குறது. பொண்ணு பொண்ணு வச்சு வாய் ஆடி வச்சு ஆண்டி பண்ணறோம். பொண்ணு கேக்குது நீ நன்றி அவன் சாத்திக்கு விளக்கம் சொல்லி வீட்டு பொண்ணு பூஜை பொண்ணு வச்சு பூஜை பண்ணுங்க பொண்ணு பொண்ணு வேலைடா போடா பொண்ணு வேணாம் பொண்ணு வேணாம் என்னைக்கா இருந்தாலும் நீ என்னையா இஷ்ட என்னைக்கு இருந்தாலும் என் இடத்துக்கு நீ வந்துதான் ஆகணும். சுடுகாடு வரத்துக்குள்ளே உன்னை ஒழிச்சு நீ சுடுகாட்டு வந்தோடனே உன்னை குப்புற படுக்க வச்சு வயிறு வயிறு மேல ஏறி நான் வச்சுனா ஒரே மாரி நீ போடுவேன். பகவான் பொண்ணு ஆனா ஒண்ணு ஆண்டி பண்ணா என்ன பேசுறீங்க? குட் நாய் உங்க கடி வச்சிருவாங்க. யாரே பேசுறீங்க? நீங்க குத்திக்கிறீங்க. போயா ஆண்டி பண்ணா. ஓ பொண்டாட்டி ஊரு குடிங்க பாரு. அந்த பக்கத்துல போடா. போடா ஆண்டி பண்ணா. குடிங்க நாம சாமி தரீங்க. முன்னாடி கம்பெனி பொண்ணு கொடுக்க நீ போடா பொண்ணு எல்லாம் மினி பஸ் மாதிரி இருக்கா. இவன் பொண்ணு வச்சிருக்காங்க மினி பஸ் குண்டி இவன் பொண்ணு எதாவது அடிப்பட்டு தெரியாது எதால அடிப்பா அடிப்பா நீ தொடப்பு கட்டாத அடிப்பா நீ கட்டாத அடிப்பா நான் வண்டியா குட்டி பொண்ணு பொண்ணு வச்சிடலாம் பொண்ணு போடிடா கடையில பண் வாங்கி தின்னு போவோம். பொண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் பொண்ணு வச்சிடலாம். பண்ணா தின்னு அவ பீனா தின்ற கேண்டோ நான் பீ கொடுத்துன்னு பாடி டவுன் பேசியா நீ உன் பொண்ணு ஊர் ஊரா கூட்டி வைக்கிற கம்பெனி பையனாடி சுடுகாட்டு ஆண்டி பண்ண சுத்தமா ஆண்டி பண்ண பொட்டா பொண்ணு வச்சலாம் பொண்ணு
எதுக்கு சண்டையில வந்து சொல்லுவா அவன் தான் கேரளா குட்டி நாய் கேரளா குட்டி நாய் யார் எவ வார் எவன்னு உள்ள தள்ளி ஓதிச்சு காணும் யாரு என்ன நீ கட்டு பண்ணது டேய் நீ யாங்கிட்ட பேசுடா நீ யா டேய் ஏங்க ஏமா அம்படி பாத்துட்டு வந்து நம்ம பண்ண ஐயா இங்க போயா நீ போய் ஆண்டி பண்ண போயா ஓ பண்ண நீ தான் ஒரு உலக ஓ பண்ண நீ வாய் சிவன் குட்டோட போய் ஜாவந்து போய் நீ போயா ஆண்டி பண்ண ஏய் ஜாவந்து நீ பேசுறா அங்க பேசி டேய் டேய் பை வந்து வேணும் இது பை வந்து எனக்கு வேணும் பை வந்தா எனக்கு வேணும் ஏ திடீர்னு வந்து வை வந்த சொத்து பூச்சி கேக்குறாங்க டேய் நீனே கூடுகாரங்க பொறந்த ஓ கூடுகாரங்க பொறந்த நீ வந்து உடம்பு ஒன்று டேய் 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 சொத்து கேக்குறேன் சொத்து இதை யாருமா எங்களுக்கு பொண்ணு ஒக்கா பொண்ணா நோயா பொண்ணா சித்தத்தை பொண்ணா பெரியத்தை பொண்ணா அட உன் மூஞ்சில என் மூத்த ஏய் குடுடா குடுப்பா குடுடா நீ யார கேக்குறா நீ யார ஏய் என்ன அடிக்க வரேன் பாத்து என்ன அடிக்க வரேன் பாத்து குடுக்க முடியாது ஏய் சூடா டேய் ஏய் சூடா டேய் மது சூடா கைடா சூடா அவன் கூத்த கீச்சு 7 தைல் போற மாதிரி போற அவளுக்கு யாரு இப்ப குடுக்குறேன் டேய் இரு நீ என்னடா கேக்குறீங்க எனக்கு வை வந்து வரும் நீங்க யாரா நீங்க என் பேர் மதுசூரன் என் தம்பி பேர் கைடா மதிசூர்னோ எந்த டேய் 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 எட்டு அது காரமா வந்து டேய் ஏய் அடி மதாரே டேய் போக மாட்டே டேய் இந்த ராங்கி தான் வாங்குற சக்கரத்தை எடுத்த தலையை முதல்ல சக்கரத்தை விடு சக்கரத்தை விடு தலை ஓடிடு நீ கெட்டிக்கார ஆறு மூணுங்க பிறந்தா என் பொட்டை என்கிட்ட வந்து பேசுறான் இப்போ இப்ப வந்து பேசுறேன் பண்ணிட்டு இப்ப வந்து பேசுறேன் ஒரு அப்படிங்க போறதா போறா பாபா சண்டை பண்ண
லோடு ஏத்துறா லோடு ஏத்துறா இப்ப எங்க போண்டா கைலாயம் போண்டா ஆமா போலாமா போலாமா அட கைலாயம் தன்னாடி எனக்கு இந்த கைலாயம் மதுசூரன் கைலாசுரன் உங்களுக்கு என்ன வர வேண்டும்? எனக்கு இந்த கைலாயம் வேணும் எங்க அம்மா போனதா உன் அக்கா சாவித்திரி போனதா உன் பொண்ணு பிரியதர்ஷன் போனானா இப்ப நீ கொடுக்க முடியாது சண்டை எந்த மதுகை என்ன கையில சூளா இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல தெரியல அவனுக்கு சும்மா வாங்க விடாத அவனை ஒரு கை நான் பாக்குறேன் போய் நீ பாத்து நான் பாக்குற மாதிரி அப்படி போடு குத்திச்சு சரி நான் போய் அதை குத்துந்து எப்படி போய் எடுத்து நான் போய் என் நந்தியை எவனும் அடிக்க முடியாது அவனை கண்டுபிடிக்க முடியாது மனகடி வாரியாட்டா I am your honor. I am banner Ramdi. Hey, அடிக்க மாட்டேன் நீங்க வா. ஏங்க சொல்லுமா ஏங்க சொல்லுமா ஆண்டி
தான் அடிக்க தெரியாது. அடிக்க முடியாது. எங்க நந்திய அடிக்க முடியாது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தோம். ஒரு 2 பாப்பாக்கு புள்ள கொடுத்தோம். யாரும் தெரியல. நம்ம கைலாயத்துல யாருன்னா வந்து இந்த கொள்ளை கொண்டு விட்டார். ஆமா மச்சான் எங்க அண்ணன் கண்ணன் எங்க லட்சுமி எங்க அண்ணனை எதனா பேசணும் நீ எதுவும் பேசலையே. எங்க அண்ணி நான் கூட ஒண்ணு கூட சொல்லல. பேசலையம்மா பேசவே இல்லை. இருக்கிறவங்க கேட்டு பாரு. என் மச்சான் பேசுனா என் மச்சானும் நான் பொட்ட பையன் என் மச்சான நான் ஆண்டி பண்றான்னு சொல்லவே இல்லை. சரி நான் என்ன சொன்னேன், இருந்தாலும் ஒரு பெண் கெட்டால் தாய் வீடு போகும், தாய் வீடு போவோம். ஒரு பொண்ணு கெட்டா சட்டம் கிட்ட போவோம். நல்லதோ கெட்டதோ கேட்டதோ என் மச்சானை விட்டா எனக்கு வழி கிடையாது, ஆமாங்க. அவருக்கும் எங்களை விட்டா வழி கிடையாது. நான் பிறந்து கூட எங்க அண்ணன் எங்கடா இவங்க பூத்து பழுக்க பட்ட கலப்புறாங்க. இவங்க அடி வாங்கவே முடியாது. ஏங்க அவன் அடிச்ச அடி உண்டையா எழுதி போச்சியா? கை வச்சு பாருங்க பொண்டாட்டிக்கு போட்டு. அது என் பாப்பா இருக்கா பாரு லட்சுமி. ஐயோ என்ன உன் பாப்பா அது ஏன் கேக்குற, அது கதை. வா என்ன நாம எந்த கடையில அரிசி வாங்கணுமோ அதே கடையில் அவங்க அரிசி வாங்கியிருப்பாங்க போல இருக்குங்க. தொடாத பேசுனா நம்ம கிட்ட வந்தானே சூரன் அங்கேயும் போய் அவங்கள பட்டம் கழிச்சுக்கிறான். நம்ம அடிச்சா சூரன் அந்த சூரன் அங்க போயிருப்பானோ. நான் அங்க நின்னுக்கிறேன், நீ பெண்ணா பாருங்க. எங்கயா போனா எங்க அண்ணன் வந்து அவர் பொண்ணாட்ட கட்சி பிடிக்கிறாரு. என்ன பொண்ணையா போய் பொண்ணாட்டி ஏன் பொண்ணாட்டி தெரிவிக்க முடியுமா? பாரு மாமா காட்டு பாப்பா. இனிமேல் உதவாங்க முடியாது. ஆமா இந்த 2 மதுரைக்கு வழி பண்ணணும். பாட்டி நீதான் ஏற்றி வச்ச தகவலுக்கு இவன் தான் காரணம். நாங்க மட்டும் கம்மிட்டோம். கைலாய வந்தான் பாடாபான்னு சொன்னான். என்னன்னு சொன்னா 3
ஊர்ல உங்களை கேவலமா பேசுறாங்க கேவலம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா என்னதான் கேவலமா பேசுறாங்க உங்களுடைய சின்ன மகனுக்கு 2 பொண்டாட்டி கட்டி வச்சிட்டேன் இந்த பெரிய பிள்ளைக்கு எதனா ஏழுக்கு பாத்தியா அந்த பிள்ளைய ஏழுத்தே பாக்கல கைலாயத்துல பரம கடவுள் பார்வதி இது ஒரு குடும்பமா அப்படி எக்கச்சக்கமா கேவலமா பேசுறாங்க அப்படின்னு சொன்னான் அப்ப நான் என்ன கேட்டேன் நியாயம் தான்டா என் பெரிய பையன் யானை முகம் பானை வயிறு நான் யாருக்கிட்ட போய் பெண் கேட்பேன் பெண் குடுப்பாங்களா யாருன்னா அப்படின்னு அச்சப்பட்டு அவமானப்பட்டு கம்முன்னு இருக்கிறடா அப்படின்னு சொன்னேன் இவன் சொல்றான் கையில வெண்ணெய் வச்சுக்கின்னு நெய்யிக்கியா அழுவுறீங்க என்னதான் கேட்டேன் பூமாச்சான் கோபால கண்ணன் உங்க பாப்பா லட்சுமி அவங்க 2 பெண்ணு சித்தி புத்தி இருக்க உங்களுக்கு சமமான சம்பந்தி அங்க போய் பெண் கேட்டா கொடுப்பாங்க உன் பையனு கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொன்னான் சரிதாப்பா நான் கேட்பதை விட நாங்க வரத்தான் நீ முன்னால போய் சொல்றான் பொண்ணு கேட்க வராங்க அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சோம் அப்புறம் என்ன நடந்தது அங்க வந்தான் வந்த உடனே என்னன்னா பாட்டி உன் பொண்ணு 2 விநாயகனுக்கு பொண்ணு கேட்க வராங்க அப்படின்னா நான் அப்படியே சும்மா ஆடாத ஆட்டம் ஆடி என் அவனுக்கு பொண்ணை கொடுக்க போறேன் குதின்னு குடிச்சியா அந்த நேரத்துல ஒண்ணும் புரியல கையும் புரியல காரும் புரியல அவனை அடிச்சு அடி அதனால இந்த ஆள் என்னன்னா என்னடி ஒண்ணு மேல ஏறான்னு இந்த ஆள் கேக்குறாங்க சந்தோஷப்பட்டேன் அப்புறம் என்னட்டான் ஏன் பாட்டி சந்தோஷப்படுறிய அந்த மாப்பிள்ளை பத்தி தெரியுமா உனக்கு என்னடான்னு கேட்டேன் அது ஆன முகம் பான பகுரு பொண்ணு என்ன அழகு அப்படியே தாலி கட்டி தெருவில் இட்டுக்கிட்டு போனான் இந்த அழகான பொண்ணை இந்த மாதிரி குரங்கு மாப்பிள்ளைக்கு கொடுத்துக்கிறாங்களேன்னு காய் போய மாட்டாங்களான்னு சொன்னவன் இவன் தான் சொல்லிட்டு என்னமா பாட்டி பொண்ணு குடுக்கறதும் குடுக்காதும் இஷ்டம் குடும்பத்துக்கு நான் நல்லதை சொல்லிட்டேன் உண்மையிலே விநாயகர் கூட இந்த மாதிரி நடக்க மாட்டாங்க உனக்கு கல்யாணம்டா கல்யாணமா ஆமா விநாயகா அம்மா கல்யாணம்டா கண்ணு பொண்ணுலாம் பாத்துட்டீங்களா பொண்ணு பார்த்தாச்சு உன்னுடைய மாமன் கோபால கண்ணன் மாமி லட்சுமி அது மட்டும் ஒண்ணு இல்ல 2 பொண்ணு சித்தி புத்தி 2 பொண்ணு எங்க மாமனுக்கு 2 பொண்ணுதான் ஆமா மாமு வீட்டுல 2 பொண்ணு இருக்குது ஆமா மாமனுக்கே பிறந்துட்டானே பாருண்ணா நான் பொண்ணு பாக்கணும் பொண்ணு எடுத்தாங்க மாமா வந்துக்கிறாரா அத்தையும் பாரு மாமா மாமா அத்தைங்க அத்தை கை வைக்கிறாங்க மாமன் விட அத்தை நல்லா விநாயகா அவங்க எப்படி சொன்னா மது கைடன் சூறேன் ஆமா மது கைடன் 2 சூறேன் அவங்களை மடிச்சாதான் பொண்ணு கொடுப்பாங்களாம் ஓ அவனை மடிக்கத்தானே அவனை எப்படி மடிக்கணும்னு கேட்டா நீ ஒரு கோமாளி வேஷம் போட்டு நீ கோணிங்கி ஆட்டம் ஆடணும் கோமாளி வேஷம் போட்டு கோணிங்கி ஆட்டம் ஆடணும் ஆடும் போது அந்த மதுரைடா சூரன் நீ ஆடக்கூடிய ஆட்டத்தை பார்த்து அவன் கலகலன்னு சிரிப்பா அப்படி சிரிச்ச உடனே உங்க மாமனாரு வைகுந்த வாசம் எங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல ஆமா அவர் சக்கரத்தை விட்டாரு தலையா இருக்க அந்த சக்கரத்தை வாங்கி வாயில அடைக்கணும் அவன் சிரிச்சா அந்த சக்கரை கீழே வந்து விழுந்துரும் அந்த சக்கரத்தை எடுத்து உன் கையால அவன் 2 பேர் தலையை அறுத்துரு உனக்கு 2 பொண்ணு உனக்கு தான்டா கண்டிப்பா ரைட் அத்தா ஆனா அவனுல கொன்னுட்டா நீ பொண்ணு கொடுப்பல கண்டிப்பா ஆனா அத்தா பொண்ணே கொடுக்கலாம்னு பரவாயில்ல அத்தா என்ன கட்டிக்கிறியா அல்ல அத்தை மேல தான் வருவாரு உங்களுக்கு டேய் தம்பி ஆடிய பூந்தாடி 4 தண்டவ போன
அந்த வை கூட்டம் வைக்க இன்னைக்கு சரியா தான் விநாயகா பாரு சொல்லாத அதுவா ஏய் கேட்டப்பா சொன்ன மாதிரி மதுரை எடுத்து சம்ஸ்காரம் பண்ணிட்டேன் மாவளை கூப்பிட்டு ரெண்டு பேரும் கோடு கோடு அத்தா பாரு பொண்ணும் கொடுக்க முடியாது ஒண்ணும் கொடுக்க முடியாது ஆமா நான் போறேன் சூரனை செத்துட்டானே அத்தா நம்ம அருள்ல அப்படியே சூரனை உண்டாக்கிடுவான் அப்புறம் உன்னை வந்து சனியா கலாய் பூசுவான் சரி மச்சான் உன் பொண்ணு ரெண்டு பேரும் கூப்பிடு அத்தா பொண்ணு கொடு கோல்டிகாரி பாலிஷ் பண்றதே கோல்டிகாரி பாலிஷ் பண்றதே இப்போ ஐரு ஐயா ஐரு கல்யாணம் ஐரு இல்ல ஏய் சுத்தி அம்மா ஏய் புத்தி அது அம்மா 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 வணக்கம்மா. அத்தா அட லட்டு பையன் பொண்ணுங்க சரி அப்படியே தாக்கு அத்தா பெரிய பொண்ணாங்க இது பெரிய பொண்ணா சரி சரி ஒரே அத்தா ஆ அத்தா இது பெரிய பொண்ணு இது சுழி பொண்ணா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அத்தா அத்தா ஏய் பெரிய பொண்ணு வேணாம் அத்தை சின்ன பொண்ணு வேணாம் அத்தை அப்புறம் என்ன வேணும்? நீ மட்டும் போதும் அந்த மட்டும் போதும் நான் ஒன்று போட்டு எங்க அத்தை மட்டும் கட்டிக்கிறேன் அத்தை மட்டும் போது சின்ன பொண்ணு வேணாம் மாமா பெரிய பொண்ணு வேணாம் மாமா அப்புறம் யாரா இத்தனை பொண்ணு காமிச்சு எத்தனை பொண்ணு வேணும் ஏன்னா அத்தை மட்டும் போதும் மாமா என் மக்கள் மாமா அத்தை மட்டும் போதும் மாமா இந்த பாட்டு இந்த நாடகத்துக்கு நல்ல உரிமையா வர இருக்குது தாலி தாலி விடுறான் தாலி விடுறான் சுவாகன வகை இந்திராயண வகை அம்பியான வகை கையில எடுத்து சசி வரணும் சைத்ரா வரணும் சசி வரணும் ஸ்னேகா வரணும் தாலி வாங்கணும் நல்லபடியா காரியம் முடிஞ்சிச்சு எல்லாரும் எல்லாம் வச்சு வச்சுட்டு போங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு சாப்பாடு உண்டு சாப்பாடு உண்டு கல்யாணத்துல வரிச்சு வச்ச சாப்பாடு உண்டு பண்டிகை சோறு போடுவீங்களா விநாயகர் சித்தி புத்தி திருமணம் அது கைலாசூர சம்மாரம் நாடகத்தோட முற்றிட்டு இன்னைக்கு ராத்திரி நாடகம் ஆனா இங்க இல்ல திருக்கோளூர் பக்கம் வில்லி வளம் போகிறோம் நாடகத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து